நிகழ்ச்சி வந்து பகிரலான்னு எல்லாரோடவும் அன்பர் பெரிய சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம். சரிங்க. நேற்று 2 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். ஒண்ணு வந்து காலையில மாங்காட்டுல சிவராத்திரி விழா. நம்ம அண்மையில பத்மஸ்ரீ பட்டம் பெற்றார் அல்லவா திருத்தணி சாமிநாதன். அவர் ஆமாங்க, ஆமாங்க. அவர் தேவாரம் பாடும்போது அந்த ரெக்கார்டிங்ல எல்லாம் ஒரு முன்னுரை வழங்குவார் ஒருத்தர், பிரபாகரமூர்த்தின்னு ஒருத்தர். பிரபாகரமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருவீங்க. திருத்தணி சாமிநாதன் எப்ப பதிகம் பண்ணாலும் அவர் தான் முன்னுரை சொல்லுவார் அந்த பெரிய புராணத்தை ஒட்டி. அவர் குன்றத்தூர்ல இருக்காரு. அவருடைய சொற்பொழிவு நடந்தது. அது வந்து வழக்கமா நடக்கிறது. அதுக்கப்புறம் அதுல சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டா, நம்ம இப்ப எப்படி நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் அப்படின்னு தலைப்பிட்டோமோ, அதே மாதிரி அந்த மாங்காடு ஆன்மீக சபை வழிபாட்டு சபையின் சார்பில் அவங்கதான் அந்த ஒரு 15 வருஷமா அங்க நம்பி ஆண்டார் நம்பி விழாவை திருமுறை விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இதுல அமைப்பின் சார்பில் பேச்சரங்கம்னு சொல்லி நல்வழி காட்டும் நாயன்மார்கள் என்ற தலைப்புல பள்ளி பிள்ளைகளை பேச விட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில கல்லூரி பிள்ளைகள்ல வருது, நித்திலாவும் கார்த்திகேயனும். அந்த நிகழ்ச்சியில பள்ளி பிள்ளைகள் 4ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பசங்களை பேச விட்டாங்க. ஆளுக்கு ஒரு 3 நிமிஷம், ஒரு 16 பேர் பேசினாங்க. ஆளுக்கு 3 நிமிஷம். அந்த விழாவுக்கு என்னை தலைமை தாங்கி அந்த பிள்ளைகள் பேசத்த அந்த கருத்துக்களை சொல்ல சொல்லி என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போயிருந்தேன். இந்த பிள்ளைகள் என்னமா பேசுது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் பெரிய புராணத்தை யாரும் படிக்கல, புலவர்லாம் படிக்க மாட்டேன்றாங்க, இதில் விட்டுறோம். அந்த கம்பராமாயணத்தையும் மகாபாரத்தையும் பேசுற மாதிரி பெரிய புராணத்தை பேசுவதில்லை அப்படின்னு நான் அடிக்கடி அது ஒரு குறையாக கூட சொல்லுவேன். ஆனால் அந்த பிள்ளைகள் அங்கே நடக்கிற நம்பி ஆண்டார் நம்பி விழா மூலமா, அந்த சபை மூலமாக பெரிய புராணத்தை பத்தி நாயன்மார்ல பேச வேண்டும் என்று குறிப்பெடுத்து பெற்றோர்களும் பள்ளி ஆசிரியர்களும் வழிகாட்ட பேசினார்கள். ரொம்ப அருமையான செய்திகள்லாம் சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. அதான் நான் அதை பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். முதல்ல ஒரு பாப்பா பேசிச்சு. அந்த பாப்பா பேசும்போது ஞானசம்பந்த பெருமான் கடைசியா பதிகம் எது அப்படின்னு ஒரு கேள்விய சபையில வச்சாங்க. அந்த சபை ஆளுங்க எல்லாமே 12 தலைமுறை முற்றோதல் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நாவுக்கரசர் ஞானசம்பந்தரை முடிச்சுட்டு இப்ப சுந்தரர் தவற முடிக்க போறாங்க. அடுத்த வாரம் திருவாசக முற்றோதல் தொடங்க இருக்கிறது. 7 திருமுறை முடிக்க போறாங்க. அது வயதானுங்க பெரியவங்கலாம் வருவாங்க. பெண்கள் தான் அதிகம். அதுல ஒரு அம்மா சொல்லிச்சு, அவர் ஞானசம்பந்த பெருமான் முதல் பாடின பாட்டு தோருடைய செவியன், கடைசியா பாடினது கல்லூர் பெருமணம்னு சொன்னாங்க. அந்த பாப்பா திருப்பி கேட்டுது, எதை விட்டு சொல்றீங்கன்னாரு. ஆமா, முதல் திருமுறை புஸ்தகம் திருமுறை வழியா பாட முதல் திருமுறை முதல் பதிகம் இதுதான் இருக்குது. 3ஆம் திருமுறை கடைசி பதிகம் 125வது கல்லூர் பெருமணம் இது, அதனால அதான் அவர் கடைசியா பாடினது. அப்படிதான் நாவுக்கரசர் பதிகத்துல இருக்குது, சுந்தர பதிகத்துல இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்ப அந்த பாப்பா சொல்லிச்சு, இல்லை இல்லை, அந்த நாளிலே கல்லூர் பெருமணம் வேண்டாம் என்று சொல்லி அந்த நான் அந்த காதலை தான் தோட்டி சொன்னேன் இல்லையா, அந்த காதலியை கைப்பற்றி கொண்டுன்னு அந்த செய்தியை எடுத்து வச்சு அந்த பாபு சொல்லுது, அவர் கடைசியா பாடின பதிகம் காதலாகி கசிந்து என்ற பதிகம் தான். அதை கேட்டுத்தான் அத்தனை பேரும் சோதியிலே கலந்தார்கள். அந்த சோதியிலே கலந்த பின்பு திருமணம் வேண்டாம் என்று சொன்ன ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்ணை உதறிவிட்டு போகாமல் அந்த காதலியை கைப்பற்றி கொண்டு அந்த சோதியிலே கலந்தார்கள் என்ற பெரிய புராண செய்திய சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பிள்ளை 4வது படிக்குது. அதை யாரோ செய்தி எழுதி தான் படிக்கிறாங்கன்னா கூட அதை வந்து உணர்ச்சி பூர்வமா பேசி, அது கேள்வியா கேட்டு பதில் வர வச்சு அப்படி பேசி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை என்ன பண்ணுச்சு,
நம்முடைய கூட்டுவ நாயனாரை பத்தி சொல்ல தில்லை பாடத்திட்ட போய் கேட்டாரு. அவங்க கிரேட அணிவிக்க முடியாது, சோழ வம்சம் தான் அறிவிப்பன்னு சொல்லிட்டாங்க. அவரை கேரளால போய் அங்க இருந்தாரு. அப்ப பெருமான் கனவிலே திருவடி சூட்டினார் என்று சொல்கிற போது அந்த பாப்பா சொல்லுது, அந்த கூட்டுவ நாயனாருக்கு பெருமானுடைய திருவடிதான் கிரீடம் அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம பிள்ளைகள் அந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த சிந்தனை ஊட்டுகிற பெரியவள் அங்கே, வழிகாட்டியார் பெரியவள் அங்கே இருக்கிறாரு. அதனால அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி மூர்த்தி நாயனார் பத்தி பேசுறாங்க. அவர் சந்தன தொண்டு செய்தார்னு சொல்றாங்க. சந்தனம் கிடைக்காத போது முழங்கையை தேர்த்தார், எலும்பு நரம்பெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சேர்க்கிறாருன்னு சொல்றாரு, ரைட்டு தான். ஆனால் அவர் தன்னுடைய கையாலே சந்தனத்தை தேய்த்து தேய்த்து இந்த உடம்பே கட்டையாக போனதுனால அந்த அவருடைய முழங்கையே சந்தன கட்டையாக மாறி தேய்த்தார் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த கை சந்தனக்கட்டையாக மாறியது அப்படின்னு சொல்லுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு கண்ணப்ப நாயனார் பத்தி பேச அந்த தம்பி சொல்லிச்சு, சிவகோசரியார் பூசை பண்ணாருன்னு ஆகன்னு சொன்னான். ஆனா சிவகோசரியார் வழியாக அந்த வழிபாடு செய்யப்படவில்லை. இவர் தன்னுடைய வழியிலே பூசித்தார். எதை வச்சுமா சொல்றேன்னு நான் திருப்பி கேட்ட பாத்துமா சொல்லிச்சு, சிவகோசரியார் பொன்முகலி ஆத்துல போய் குளிச்சுட்டு தண்ணி முகந்து பெருமான் மேல ஊத்துனாரு. ஆனா இவர் பொன்முகலி ஆத்துல குளிச்சா மாதிரி சேக்கிழாரத்துல இல்ல. அந்த பொன்முகலி ஆத்து தண்ணியை வாயில வச்சுக்கிட்டு அந்த பொன்மலிய பெருமானுக்கு தான் நீராட்டத்தோட இவர் நீராடவில்லை. ஆனால் அவர் தன் வழியிலே வழிபாடு செய்தார்னு சொல்லிச்சு. எப்படிலாம் பிள்ளைகள் சிந்திக்கிறார்கள், பெரிய அந்த பிள்ளைகளை சிந்திக்க அவர்கள் தூண்டுகிறார்கள் என்ற வழியில. அது மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்தது. அப்புறம் இன்னொன்னு, இந்த மெய்ப்பொருள் நாயனாரை பத்தி சொல்ல ஒரு ஒரு தம்பி சொல்லிச்சு, மெய்ப்பொருள் நாயனார் அந்த அவருடைய நடை அது ஒரு கவர்ச்சி நடை அப்படின்னு சொல்லுச்சு. என்ன கவர்ச்சின்னா, திருநீறு பூசுவதே கவர்ச்சி, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் என்று சொல்லி பரவிய திருநீர் அன்பு பாதுகாத்து வைப்பீர் என்பது, நாம் பவுடரை பூசாதான் கவர்ச்சி இல்ல, திருநீறு பூசினாலும் கவர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு சில நேரத்தில் அந்த கண்ணீரோட வந்தது. அப்படிலாம் அந்த பிள்ளைகள் பேசி அந்த நிகழ்ச்சியில அது ஒரு பள்ளி தாளர் ஒருத்தர் தலைமை தாங்கி அந்த பிள்ளைகளாம் கூப்பிட்டு, யார் நல்லா பேசுறாங்களோ அவங்களுக்கு முதல் பிரைஸ், 2வது பிரைஸ், 3வது பிரைஸ். நான் சொன்னேன், இல்ல 16 பிள்ளைகள் பேசியிருக்கிறார்கள், நீ 3 பேரை செலக்ட் பண்ணி 3 பிரைஸ் கொடுத்தா மிச்சம் 13 பேர் ஏமாந்து போவார்கள். அந்த பெற்றோர் அந்த பிள்ளை எப்படி பேசி தெரியுமா, நீ பாரு அது பிரைஸ் தட்டி போயிடுச்சு, நீ பிரைஸ் விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால இப்ப அரசாங்கத்திலேயே ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் லிஸ்ட் போறதை விட்டுட்டான், தினத்தந்தி பிரைஸ் கொடுக்கறதெல்லாம். அதனால உலகியல் முறையிலே போட்டியெல்லாம் நிறுத்தப்பட்டதுனால அருளியல் நிலையிலும் அந்த சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை சிந்திக்கிற அத்தனை பேர்களையும் 63 நாயன்மார்கள் எப்படி திருநீலகண்ட குயவனார் முதல் திருநீலகண்ட பாணனார் வரை அத்தனை பேரும் அரசனிருந்து ஆண்டிய சமமாக கருதப்படலோ பேரும் அத்தனை பேருக்கும் பரிசு தர வேண்டும் என்று சொல்லி அந்த 16 பேருக்கும் சான்றிதழ் எப்படி கொடுத்தோன்னா, அந்த பெரிய புராண பேச்சரங்கத்திலே பங்கு பெற்றமைக்கான பரிசு. அந்த லிஸ்ட் படி யார் பேசினாலும் அந்த 16 பேரை வரிசையா கூப்பிட்டு அந்த 16 பேருக்கும் அந்த மாங்காடு பஞ்சாயத்து போர்டு, அந்த பேரூராட்சியோட தலைவி அந்த அம்மா சுமதி, அந்த அம்மா அந்த சபையில மெம்பரா இருக்காங்க, அவங்க கையால கொடுக்க வச்சு எல்லாரையும் மகிழ்வித்தோம். அது ரொம்ப அந்த உருக்கமான நிகழ்ச்சி. சிவராத்திரி அந்த பிள்ளைகள் பேசியது, அந்த பரிசு கொடுப்பது எல்லாம்
அதே மாதிரி நன்றிங்கய்யா, இரவு நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியில கிளம்பிட்ட மாதிரியா இருக்குங்கய்யா. நிகழ்ச்சியில அதுக்கப்புறம் நானு ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காந்து இருக்க மாதிரி இருக்குங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. என்ன ஒரே ஒரு காரணம்னா, நான் அதை முன்கூட்டி பிளான் பண்ணாது போயிட்டேன். நியாயப்படி பார்த்தா அதை ஒரு அப்படியே ஒரு கவரேஜ் பண்ணி யூடியூப்ல போட்டு அதை பண்ணா எல்லாருக்கும் ஒரு இதுவா இருக்கும். அதை பண்ண விட்டாங்க. அது அப்புறமா எனக்கு தோணுச்சு, நேற்று அதை நிகழ்ச்சி முடிச்சுட்டு வேலூருக்கு பயணம் பண்ண சொல்ல தோணுச்சு. அதனால நாளை அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சி போக சொல்ல சொல்லி, இனிமேல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் யூடியூப்ல போட்டா எல்லாரும் பார்த்து அந்த மாதிரி மற்றவர்களும் அந்த மாதிரி செய்ய தொடர வேண்டும் என்ற எண்ணத்துல அதை செய்யணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இரவுல அந்த வேலூர்ல வெட்டுவானம்னு ஒரு கிராமம், அந்த குடியாத்தத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல இருக்குது. அது அங்கே 63 பேரிலே சன்மார்க்க சபை வைத்திருக்கிறார்கள். 63 நாயன்மார்களையும் அங்கே பிரதிஷ்டை செய்து நடுவுல திருமுறைநாதர் ஆவுடையார் மட்டும் இருக்கும். மேல லிங்கம் வந்து கண்ணாடி ஷேப்ல வச்சு உள்ள திருமுறை வச்சு அதை மூடி வச்சிருப்பாங்க. அந்த 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 அது அந்த கோயில் அந்த இடத்துக்கு கும்பாபிஷேகம் கூட நான் தான் பண்ணி வச்சேன். ஒரு 12 ஆண்டுக்கு முன்னாடி நான் தான் பண்ணி வச்சேன். அங்க தொடர்ந்து சிவராத்திரி முழுதும் மாலை 5:30 மணி 6 மணிலேருந்து மறுநாள் காலைல 6 மணி தொடர்ந்து வேள்வி. அந்த வேள்வி என்பது எல்லாரும் ஒருங்கிணைப்பாளர் அருள் தான் நடத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அந்த வேள்வியை நான் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களை செய்ய வைத்து வேட்டல் வேட்பித்தல் என்று வந்துகிற அவர்கள் கையாலே அந்த வேள்வியை செய்தோம். 12 மணி நேரம் தொடர்ந்து வந்துகிற அத்தனை பேரையும் 3 பேரா உட்கார வச்சு அவங்க கையாலேயே சொல்லி போறது, அவங்க கையாலேயே நெய் ஊத்துறது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை ரொம்ப உருக்கமான நிகழ்ச்சி. அது இன்னைக்கு இந்த ஆண்டு 17வது ஆண்டு 2010 இருந்து நடத்துறோம் அதை. அப்படி அதனால்தான் எனக்கு இந்த நிகழ்ச்சியில மிஸ் பண்றோம். இல்லைன்னா அங்க அந்த அந்த மாதிரி நிகழ்ச்சி ரொம்ப ரேரான நிகழ்ச்சி. அதையே அவங்க யூடியூப்ல எடுக்கலாம். அதெல்லாம் யூடியூப்ல பண்ண நல்லா இருக்கும், சொல்லணும் அதெல்லாம் என்று சொல்லி எல்லாம் ரொம்ப அஞ்செழுத்து ஓதி அங்கு வேட்டுனல் வேள்வி எல்லாம் அஞ்சணி காலம் அப்படின்னு சொல்லி அதை 6 காலமாக பிரித்து முதல் 2 காலத்திலே அகத்தியர் தேவாரத்தில் 8 தலைப்புகளில 2 இது 4 தலைப்பாக வைத்து முதல் 2 காலத்துல அந்த 25 பதிகங்களையும் ஓதி அந்த வேள்வி செய்யப்பட்டது. மிச்சம் 12 மணிக்கு மேல திருவாசகத்தை முற்றோதல் செய்து அந்த திருவாசக முற்றோதல் மூலமாக காலைல 6 மணிக்கு அந்த வேள்வியை நடத்தி அதன்